அம்மாஜி கிராமத்து விருந்து. கிராமத்து விருந்தில் வந்து இன்றைக்கி நான் உங்களோட புதுசாக ஒரு ரெசிபியோடு சந்திக்க போகிறேன். அதாவது வந்து பான் கொத்து. தேவையான பொருட்கள் வந்து ஒரு 5 பெரிய கறிமிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்குது. மற்றது வந்து லீட்ஸ் வந்து 1/4 கிலோ லீட்ஸில் வந்து அந்த இலையை மட்டும் எடுத்து அடி எடுக்காமல் அந்த இலையை மட்டும் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. கேரட் வந்து துருவி வச்சுருக்குது. என்னென்னு சொன்னால் கேரட்டை துண்டு துண்டாக போட்டால் சின்ன பிள்ளைகள் வந்து தூக்கி எறிஞ்சிடுவினா எல்லாமே சாப்பிடணுமென்றதுக்காக கேரட்டை வந்து துருவி எடுத்துருக்கிறேன். அடுத்தது 2 சிறிய தக்காளி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சுருக்குது. மற்றது பம்பா வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்குது, சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்குது. அடுத்தது வந்து கடுகு, கருவா, பெருஞ்சீரகம், மற்றது வந்து கறிவேப்பிலை, ட்ரம்பை. இதோடு வந்து ஒரு ராத்தல் பான் வேண்டி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் எங்களுக்கு இப்போதைக்கு தேவையான சாமான். இவ்வளோ தான். வாங்க இப்போ என்னென்று பான் கொத்து செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த கறிமிளகாய், லீட்ஸ், வெங்காயம், கேரட், தக்காளி, உருளைக்கிழங்கு இவ்வளோத்துக்கும் வந்து அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ தக்காளிக்கு வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு வந்து போதும். அதே மாதிரி அளவாக உப்பு போட்டு சேர்த்து விட போகிறேன். அடுப்பில் சட்டி வச்சு ஒரு 100 மில்லிலிட்டர் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் விட போகிறேன். என்னென்னு சொன்னால் அவ்வளோ பொரிச்செடுக்கணும். விட்டுட்டு முதல்ல வந்து உருளைக்கிழங்கை பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ உப்பில் ஊற வச்சுருக்கு, அதை வந்து நான் பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் கொதிச்சிட்டுது, உருளைக்கிழங்கு போட போகிறேன் நான். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பொரிஞ்சு வந்துட்டுது. நான் இனி இதை வந்து எடுக்க போகிறேன். இவ்வளோ பொரிஞ்சால் காணும், ஆக ப்ரௌனாக நீங்கள் வேற விட வேண்டாம். இது வந்து ஓரளவு பொரிஞ்சு வந்துட்டுது, இதோட காணும். இதை நாங்கள் இனி எடுக்கலாம். இதோடையே நான் வந்து கறிமிளகாயையும் போட்டு சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் வதங்குற இந்த டைமில் வந்து நான் நீட்டுப்பட்டிகளில் பான் எடுத்து அந்த வெட்டின பானை எடுத்து அவிய வைக்க போகிறேன். நல்லா அவிய விட வேண்டாம், சூடேறின அந்த பான் வந்து சாஃப்டாக வர்றதுக்கு வந்து அவிய வைக்கிறது. பானை அவிச்சா வந்து நல்ல சாஃப்டாக வரும், அதுக்காக தான். இப்போ வந்து வெங்காயமும் கறிமிளகாயும் வதங்கி வந்துட்டுது. இந்த டைமில் வந்து இப்படி வந்த பிறகு ஓரளவு ப்ரௌனாக வந்த பிறகு வந்து நான் வந்து லீட்ஸை போட போகிறேன். இந்த லீட்ஸ் ஓரளவு வதங்கி வர கேரட்டை போட்டுட்டு இறக்கலாம். ஏன்னு சொன்னால் கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறபடியாக நாங்கள் போட தேவையில்லை. அது வந்து அதில் வந்து ஒரு சூடு ஏறினா காணும். அப்போ நாங்கள் இது வதங்கினா பிறகு லீட்ஸ் வதங்கினா பிறகு போட சரி. இப்போ லீட்ஸும் வதங்கிட்டுது. இந்த டைமில் கேரட் போட்டுட்டு டப்பான்னு கிண்டிட்டு இறக்க போகிறேன்னா பானை அவிஞ்சிட்டுது, இறக்க போகிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல சாஃப்டாக வந்திருக்கும் பானை அவிஞ்சா.
இப்போ வந்து இந்த அவிச்ச பானுக்குள்ள வந்து நான் வந்து இந்த வெங்காயம், கறிமிளகாய், கேரட், லீவ்ஸ் அதை அந்த இதை வந்து பொரிச்சதை வந்து போட போகிறேன். அடுப்பில் வந்து திருப்பி அதே சட்டியை வச்சுட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட போகிறேன். ஒரு தேக்கரண்டி காணும். இப்போ வந்து இதுக்குள்ள வந்து கருவா, கடுகு, பெருஞ்சீரகம் போட போகிறேன். கருவேப்பிலை, பம்பையில் இப்போ வந்து இதோட நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இந்த தக்காளி நல்லா வதங்கு மட்டும் இதை நாங்கள் வதங்க விடணும். தக்காளி வதங்குற இந்த டைமில் வந்து நான் ஒரு 5 கொட்டை புளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டு கரைக்க போகிறேன். நான் என்ன சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேணும், அதால் புளியை வந்து அந்த தண்ணியில் கரைக்க போகிறேன். மற்றது வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்து அரைச்சி கட்டை தூளை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து புளியை கரைச்சி எடுப்போம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டுது. இதில் வந்து நான் இந்த புளிக்கரசில் விட போகிறேன். புளிக்கரசில் விட்டுட்டு மிளகாய்த்தூளும் போட போகிறேன். இங்கே கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். இனி நாங்கள் இதுக்கு அளவான உப்பு போட போகிறோம். பானிலையும் உப்பு இருக்குது, நாங்கள் பொரிச்ச எல்லாத்துக்கும் உப்பு போட்டு தான் பொரிச்சு நாங்கள். ஆனபடியே இதுக்கு அளவாக உப்பு போட்டால் சரி. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இதோடையே கொஞ்சம் சீனி போட போகிறேன். நீங்கள் ஒரு அரை தேக்கரண்டி சீனி போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மிளகாத்தூளுண்ட பச்சை மணம் போகும் மட்டும் நாங்கள் இதை கொஞ்சம் சூடறினா ஒரு கொதிச்சா பிறகு இறக்கிட்டு பானைக்குள்ளே விட்டு கிண்டினா சரி. இப்போ வந்து நல்ல பச்சை மணம் போய் நல்ல ஒரு வாசம் வருது. இந்த டைமில் வந்து நான் இறக்க போகிறேன். இறக்கி போட்டு இதை வந்து பானைக்குள்ளே சேர்க்க போகிறேன். இதோடையே நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு பொரிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்து பானோட வடிவாக எல்லாத்தையும் சேர்த்து விட்டோம்னு சொன்னால் பான் கொத்து ரெடி. பானோட வந்து எல்லாம் வந்து புளி, உப்பு அதுகளெல்லாம் சேர்றதுக்காகத்தான் நான் வந்து கொஞ்சம் பல புளிக்குள்ள வந்து கொஞ்சம் கூட தண்ணி விட்டு தண்ணித்தன்மையாகவே அதை எடுத்து இதுக்குள்ளே சேர்த்தது. அப்போ தான் அந்த கலவை வந்து நல்ல பானோட வந்து நல்லா சேர்ந்திருக்கும். இப்படி செய்து பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம். அதை விட இப்போ நாங்கள் வேலை இடங்களுக்கு கொண்டு போகிறதுன்னு சொன்னால் பழுதாகாமல் இருக்கும். இப்போ நாங்கள் காலமாக செய்து கொண்டு போனால் நைட் வரைக்கும் அப்படியே பழுதாகாமல் இருக்கும். அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நல்ல ஒரு வாசம் வருது.
நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க. இதை விட இதுக்குள்ளே வந்து நாங்கள் முட்டை வறுத்து போடலாம், சிக்கன் மட்டன் எதெண்டாலும் போட்டு செய்யலாம், சோயா மிக்ஸு எல்லாம் போட்டு செய்யலாம். சின்ன பிள்ளைகளுக்கு அது வந்து விருப்பமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க, செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.